நாம் எல்லோரும் இதுவரை அமர்ந்து காத்திருந்தது ஒற்றை தலைவனின் எழுச்சி உரைக்காகத்தான். அரசியல்வாதிகளுக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சிக்காரர்களுக்கும் எதிர்கட்சிக்காரர்களுக்கும் ஆளும் கட்சிக்காரருக்கும் அவர் ஒரு கட்சியின் தலைவர். ஆனால் தமிழ்நாட்டில் அவர் தான் அரசியல்வாதி ஆக வேண்டும், அரசு அதிகாரம் பெற வேண்டும் என்று மனதில் நினைத்த நாளிலிருந்து தமிழ்நாட்டு சுவர்களில், மலைகளிலும் பாறைகளிலும் பல இடுக்குகளிலும் கூட ஒற்றை புகைப்படம் இன்று வரை அழிக்கப்படாமல் இருக்கிறது என்றால் அது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களுடையது மட்டும்தான். தான் அரசியல்வாதி ஆக வேண்டும், அரசு அதிகாரம் பெற வேண்டும் என்று மனதில் நினைத்த நாளிலிருந்து தமிழ்நாட்டு சுவர்களில், மலைகளிலும் பாறைகளிலும் பல இடுக்குகளிலும் கூட ஒற்றை புகைப்படம் இன்று வரை அழிக்கப்படாமல் இருக்கிறது என்றால் அது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களுடையது மட்டும்தான். நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது கலைஞர், அதை சார்ந்தவர்களோடு புகைப்படங்கள் இருக்கும், ஓவியங்கள் இருக்கும், காட்சிகள் இருக்கும். அதே சமயத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தால் அவர்களுடைய புகைப்படங்கள் இருக்கும். ஆனால் கலைஞர் இருந்தாலும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும், இன்னும் யார் வந்தாலும் எவர் வந்தாலும் அந்த நீலத்தையும் சிகப்பையும் ஒருபோதும் சுவர்களிலிருந்து அழிக்க முடியாது என்கின்ற அழகிய ஓவியத்தை நெஞ்சாலும் இதயத்தாலும் மூளையாலும் அழிக்கவும் முடியாது. வரும் கட்சியும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்சியும் எப்போது நம்ம பக்கம் திரும்புமா என்கின்ற அளவுக்கு கேள்விக்குறியோடு, ஆச்சரியக்குறியோடு திருமாவின் வாயிலிருந்து என்ன வரப்போகிறது என்று நாடாளுமன்றத்திலும் மேடைகளின் இந்த ஒலிபெருக்கி முன்னாலும் ஊடகத்துறையும் காத்திருப்பது, இன்றைக்கு என்ன கண்டென்ட் தரப்போறாரு, எதை பத்தி பேச போறாரு என்று தினம் தினம் புதிய புதிய விசித்திரமான விஷயங்களை ஆழ்ந்த அரசியல் ஞானத்தோடு நமக்கு தரும் ஆகச் சிறந்த, என்றும் இன்றும் வியக்கத் தரும் பேச்சாளரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். உங்கள் எழுச்சி உரை எங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி உரை.